ஒரு ஆர்ஓ மிஷினில் யூஸ் பண்ணுற ஃப்ளோட் சென்சார். இந்த ஃப்ளோட் சென்சார் என்ன பர்பஸ்க்கு ஆர்ஓவில் யூஸ் பண்ணுவாங்கன்னா, டேங்க் ஃபுல்லானா கட் ஆஃப் பண்ணுறதுக்கு. அதாவது தண்ணி ஸ்டோர் ஆகிற பியூரிஃபைட் வாட்டர் ஸ்டோர் ஆகிற டேங்க் வந்து 8 லிட்டர் 9 லிட்டர் 10 லிட்டர் இப்படி ஸ்டோரேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த 8 லிட்டர் 9 லிட்டர் 10 லிட்டர் ஸ்டோரேஜ் வந்ததும் கட் ஆஃப் பண்ணுறதுக்கு, மிஷின் ஆஃப் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃப்ளோட் சென்சார் வந்துட்டு. அதாவது ஆட்டோமேட்டிக் பர்பஸ்க்கு தான் அந்த ஃப்ளோட் சென்சார். டேங்க் ஃபுல்லானதும் ஆஃப் ஆகும், திரும்ப ஒரு கிளாஸ் தண்ணி குடித்தாலும் அது ஆன் ஆகிடும். இந்த ஃப்ளோட் சென்சார் எப்படி கட் ஆஃப் பண்ணுன்னா, அதாவது டேங்க் ஸ்டோரேஜ் டேங்க்கில் இந்த ஃப்ளோட் சென்சார் இருக்கும். தண்ணி ஃபுல்லாக இந்த ஃப்ளோட் அப்படியே மேலே தூக்கிட்டு வரும். தூக்கிட்டு வந்து இந்த சுவிட்ச் வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி மிஷின் வந்து கட் ஆஃப் பண்ணுறேன். சில ஃப்ளோட் செட்டில் 2 பின் உண்டு, சில ஃப்ளோட் செட்டில் 3 பின் உள்ள மாதிரி சுவிட்ச் இருக்கும். இப்போ இந்த ஃப்ளோட் சென்சார் செட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த 3 பின் உள்ள ஃப்ளோட் செட் வந்து நம்ம இண்டிகேஷன் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது மிஷினுக்கு முன்னாடி இண்டிகேட் பண்ணுறதுக்கு, டேங்க் ஃபுல்லானா இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் அந்த 3வது பின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சென்டரில் ஒரு பின் வரும், 3 பின் சுவிட்ச் உள்ள மாதிரி ஒரு ஃப்ளோட் செட் வரும். அந்த 3 பின் உள்ள சுவிட்ச் ஃப்ளோட் செட் வந்து நம்ம இண்டிகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இது காமனாக எல்லா பேசிக் ஆவோலையும் இந்த 2 பின் உள்ள மாதிரி தான் ஃப்ளோட் செட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ளோட் ப்ராப்ளம்னா ஃபஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, இதில் ஃப்ளோட் 2 பின் இருக்குது. இந்த 2 பின் எடுத்து ஃப்ளோட் செட்டில் இருந்து 2 பின் கனெக்ட் ஆகும். இந்த 2 பின்னை எடுத்து இப்போ டேரெக்டாக நீங்கள் டச் பண்ணி பார்க்கணும். டேரெக்டாக டச் பண்ணும்போது மிஷின் வந்து ரன் ஆனிச்சுன்னா இந்த ஃப்ளோட் செட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஃப்ளோட் செட்டில் கொடுக்கும்போது மிஷின் ரன் ஆகலை, ஃப்ளோட் செட்டை எடுத்துகிட்டு டேரெக்டாக கொடுக்கும்போது மிஷின் ரன் ஆனிச்சுன்னா அந்த ஃப்ளோட் செட்டில் தான் ப்ராப்ளம்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே ஒரு மிஷின் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 3 பின் சுவிட்ச் உள்ள மாதிரி ஒரு ஃப்ளோட் செட் இருக்குது. இது வந்து 3 பின் ஃப்ளோட் சுவிட்ச். 1 2 3 சென்டரில் ஒன்று எக்ஸ்ட்ரா பின் வரும். இந்த சென்டரில் உள்ள பின் வந்து ஒரு இண்டிகேஷன் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது டேங்க் ஃபுல்லானா கட் ஆஃப் ஆகிட்டுன்னு ஒரு இண்டிகேஷன் பர்பஸ்க்கு தான் இந்த சென்டரில் உள்ள பின் யூஸ் பண்ணுவாங்க. இந்த 3 பின்லையும் இதே சேம் டைப்பில் தான் செக் பண்ணுவாங்க. இதில் இந்த 3 பின் ஃப்ளோட் சுவிட்சில் மேலே உள்ள பின்னு அப்புறம் கீழே உள்ள பின்னு இந்த 2 பின்னை எடுத்து இப்படி டேரெக்டாக டச் பண்ணி பார்க்கணும். டச் பண்ணும்போது பம்ப் ரன் ஆனிச்சுன்னா நமக்கு ஃப்ளோட் சுவிட்சில் ப்ராப்ளம் உண்டு. பம்பு ரன் ஆகலைன்னா அடுத்து அடாப்டர் பம்பு எப்படியும் ஒன்று செக் பண்ணணும். ஃப்ளோட்டு செக் பண்ணுறது இப்படி தான் வந்துட்டு. இப்போ 3 பின் இருந்ததுன்னா மேலே உள்ளதும் கீழே உள்ளதும், சென்டரில் உள்ளதை விட்டுட்டு மேலே உள்ளதும் கீழே உள்ளதும் எடுத்து அந்த 2 பின்னை எடுத்து இப்படி டேரெக்டாக டச் பண்ணி பார்க்கணும். அந்த சென்டரில் உள்ளது மிஷின் ரன்னிங்க்கும் சம்மந்தம் கிடையாது, இது இண்டிகேஷனுக்கு மட்டும்தான் இந்த சென்டரில் உள்ள பின் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 2 மேலே உள்ள கீழே உள்ள பின்னு தான் கனெக்ஷன் ஆகி இருக்கும் இந்த ஃப்ளோட் சுவிட்சில். ஒரு மிஷின் ஓடலன்னா இனிஷியலாக செக் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது இந்த ஃப்ளோட் சுவிட்ச் தான் செக் பண்ணுவாங்க. இந்த ஃப்ளோட் சுவிட்சில் தான் மேக்ஸிமம் ப்ராப்ளம் இருக்கும். இந்த பின்னு கையில் பிடிச்சி செக் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாகவே செக் பண்ணணும். இப்போ பேசிக் ஆகோ மாடல்லாம் அடாப்டருக்கு அப்புறம் 24 வோல்ட்டு தான் இந்த பின்னில் வந்து வரும். அதனால் அது டச் பண்ணாலும் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் வயலில் பிடிச்சி தான் செக் பண்ணணும். இன்னும் சில மாடல்ஸில் வந்துட்டு, அதாவது யூவி மாடல்ஸ், அது ஏசி வோல்டேஜ் யூவி உண்டு. அந்த ஏசி வோல்டேஜ் யூவி கொடுத்துருக்க மாடல்ஸ் எல்லாம் இந்த ஃப்ளோட் சுவிட்சுக்கு வர பின்னு வந்து டேரெக்டாக ஏசி வோல்டேஜ்லேருந்து வரும். இந்த ஃப்ளோட் சுவிட்சு கொடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஃப்ளோட் சுவிட்செல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா ஏசி வோல்டேஜ் டேரெக்டாக அந்த ஃப்ளோட் சுவிட்சில் கொடுத்து வச்சுருப்பாங்க. அது கொஞ்சம் பார்த்து நம்ம கேர்ஃபுல்லாக எடுத்து இதே மாதிரி தான் செக் பண்ணணும். ஆனால் கை அதெல்லாம் டச் பண்ணவே கூடாது. இந்த பேசிக் ஆகோ மாடலில் கூட இப்படி பிடிச்சி நீங்கள் செக் பண்ணலாம். ஆனால் எப்போவுமே செக் பண்ணும்போது இப்படி இந்த பின்னில் டச் பண்ணாவே செக் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து சேஃப்டி வந்துட்டு. யூவி மாடல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக செக் பண்ணணும். அது ஏசி வோல்டேஜ், டிசி வோல்டேஜ் யூவினா அடாப்டருக்கு அப்புறம் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த 24 வோல்ட்டு தான் அந்த ஃப்ளோட் சுவிட்ச் வரும். ஏசி வோல்டேஜ் யூஸ் பண்ணுற மிஷினில் மட்டும் டேரெக்டாக அடாப்டருக்கு முன்னாடியே கட் பண்ணி ஏசி லைனை டேரெக்டாக எடுத்து இந்த ஃப்ளோட் சுவிட்ச் கொடுத்து ஃப்ளோட் சுவிட்சிலேருந்து தான் உள்ள லைன் போகும். அதனால் இந்த யூவி மிஷினில் உள்ள ஃப்ளோட் சுவிட்ச்லாம் செக் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி நல்லா வயர் பிடிச்சிக்கிட்டு இந்த பின்னில் உள்ள வயர் கொஞ்சம் தள்ளி பிடிச்சிக்கிட்டு அப்புறம் சுவிட்ச் ஆன் பண்ணி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்படி டச் பண்ணி பார்க்கணும்.